श्रीशैले दयाभाद्रं दीभत्यादिगुणान्नवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्मयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूरमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவிடியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினை நாம் ஒவ்வொரு வாசனமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக முதலாம் பத்து, இரண்டாம் பதிகம், எட்டாம் பாசுரம். உள்ள முறை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக் கொடுத்த இறையுள்ளியுளொடுங்கே. முதலில் இதனை பதம் பிரித்து அறிந்து கொள்வோம். உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே என்பதாக நம்மாழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் நம்போன்றவர்க்கு அருளி செய்துள்ளார். இப்பதங்களில் மேலார்ந்த பதவுரையை முதலில் அறிவோம். உள்ளம் மனம் அல்லது நெஞ்சு, உரை வாக்கு, செயல் உடல், உள்ள இவை ஏற்கனவே உள்ளதாம். உள்ளை மூன்றையும் உள்ளி ஆராய்ந்து பார்த்து கெடுத்து அவற்றுக்குள்ள விஷயாந்திரமற்றவற்றை தவிர்த்து இறை உள்ளில் எம்பெருமான் பக்கலில் ஒடுங்கு அண்மைப்ப அல்லது ஊன்றி இருத்தல் என்பதாக இச்சொற்களுக்கு மேலாந்தமான பொருள். முதலில் மனம் என்று கூறுகின்றார். மனம் என்றால் என்ன? மனம் என்பது ஒருவருடைய எண்ணங்கள், உணர்வுகள், நினைவுகள் மற்றும் விருப்பங்களின் தொகுப்பை குறிக்கும் ஒரு செயல்பாட்டு அமைப்பாகும். இதற்கு உருவமொன்றோ? இது உருவமற்றது. இது சிந்திக்கும் திறன், கற்பனை, உணர்ச்சி மற்றும் முடிவெடுக்கும் தன்மை கொண்ட உடலை தாண்டி இயங்கும் உள்ளுணர்வின் மையமாகும். மனம் என்றால் என்ன? அதற்கு வடிவம் உண்டா? தொட்டு உணர முடியுமா என்றால் இல்லவே இல்லை. இது ஒரு சூட்சுமப் பொருள். மனிதன் ஆசைகள், எண்ணங்கள், நோக்கங்கள், நம்பிக்கைகள் ஆகியவற்றுக்கு இடமாய் இருப்பது மனமே. எதை மனதால் நினைக்கிறோமோ அதை வாக்கால் சொல்கின்றோம். உள்ளத்தில் எண்ணியதை கரவாது, அதாவது ஒலிக்காமல் தெளிவுபட வாயால் உரைப்பதே வாய்மை எனப்படும். வாய்மையால் உரைத்தவற்றை மெய்யால் செயல் புரிதல் மெய்மையாகும். உள்ள உரை செயல்
மனம், வாக்கு, உடல், இந்த மூன்றிற்கும் என்னவாயிற்று? என்ன சொல்லுகின்றார் இப்பாசுரத்தின் மூலம் ஆழ்வார்? மனதால் நினை, வாக்கினால் ஆராதி துதி, காயத்தால் உடலால் தொண்டு செய்வாயாக என்பதாக நமக்கு இந்த பாடலின் விளக்கம் மேலோட்டமாக தெரிகின்றது. மனம், வாக்கு, உடல் ஆகிய மூன்றினையும் நன்கு ஆராய்ந்து அவற்றை உலக விஷயங்களிலிருந்து மீட்டு சர்வேஸ்வரனிடம் சென்று சேர்ப்பாயாக என்று உலகத்தாருக்கு ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் உபதேசிக்கின்றார். உலக விஷயங்களிலே இந்த ஜீவாத்மாவிற்கு விருப்பம் அதிகமாகச் செல்லுகின்றது. அப்படி உலக விஷயம் மீது செல்லுகின்ற அந்த விருப்பத்தை செலுத்துகின்ற மனதை உட்பொருளை நோக்கும்படி செய். அவ்வாறு செய்தால் அந்த செயலானது சர்வேஸ்வரனை எண்ணுவதற்கு காரணமாக அமையும். எம்பெருமானை அடைவதற்கு சாதனங்கள் எவை? அவையே மனம், வாக்கு, உடல். எண்ணமே அனைத்திற்கும் முதலானது. இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் அனைத்தும் எம்பெருமானுக்கு உரியது. இந்த ஜீவாத்மாவும் அந்த செல்வத்தில் ஒன்றே. சர்வேஸ்வரனுக்கே உரிய செல்வங்களுக்குள் தானும் ஒன்றாக இருத்தல் என்ற ஞானத்தை அறிந்த பின்னர் தனக்காக சிலவற்றை யாராலும் காண இயலாதே. அப்படி இருந்தால் அல்லவோ அவனை தனிப்பட வணங்க முடியும் என்ற கேள்வி எழலாம். சர்வேஸ்வரன் தனக்காக அளித்த மனம், வாக்கு மற்றும் உடல் ஆகியவற்றை அவனுக்காக ஆக்குதல் என்பதே வணங்குதல் ஆகும். அவனுக்காக ஆக்குதல், மனம், வாக்கு, உடல் இம்மூன்றையும் ஜீவாத்மா தனக்காக என்று எண்ணம் நீங்கி அஞ்ஞானம் நீங்கி அதை அனைத்துமே சர்வேஸ்வரனுக்கே என்று உணர்ந்து அவனுக்காக ஆக்குதலே வணங்குதல் என்ற முறையாகும். உலக விஷயங்களின் மீது விருப்பத்தை செலுத்துகின்ற மனதை உட்பொருளை நோக்கும்படி செய்வது என்னும் செயல் சர்வேஸ்வரனை நாம் எண்ணுவதற்கு காரணமாக உள்ளது. உலக விஷயங்களிலே ஈடுபட்டு அல்லற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மனதினை அதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்து இந்த உலக விஷயங்கள் எல்லாம் நித்தியமற்றது, அனித்தியமானது, இவற்றிற்காக நாம் இந்த உலகிலே பிறக்கவில்லை என்பதை அறிந்து சர்வேஸ்வரனை எண்ணுவேன் என்ற எண்ணம் தோன்றினால் அந்த நினைவு பொங்கி வழிந்து சொல்லாக வெளிவரும்போது வாக்கு காரணமாகிறது. சர்வேஸ்வரனுடைய திருவடிகளிலே விழுந்து அவனுக்கு அனைத்து விதமான கைங்கரியங்கள் செய்வதற்கு காரணமாகத்தான் இந்த உடல் படைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த மனம், வாக்கு, செயல் ஆகிய மூன்றையும் நமக்கு கொடுத்தவன் இறைவன். இவற்றை எங்கிருக்கிறது என்று நீங்கள் யாரும் தேடிச் செல்ல வேண்டாம். இதைத்தான் இங்கே இம்மூன்றையும் யாரும் தேடிச் சென்று சம்பாதிக்கப்பட வேண்டியதில்லை. அவற்றை உண்டாக்கி எம்பெருமான் வைத்துள்ளான். இவற்றையும் வேறு சிலவற்றையும் நீங்கள் தேட வேண்டாம். இம்மூன்றையும் ஆராய்ந்து இவையெல்லாம் எதற்காக படைக்கப்பட்டன, எனக்காக படைக்கப்பட்டன என்று நினைத்தாலே அவை அனைத்துமே எம்பெருமானை ஆராதிப்பதற்காக படைக்கப்பட்டன. இவையெல்லாம் எம்பெருமானுக்கு உரியது என்ற எண்ணம் தோன்றும். இவை
இப்போது எந்த நிலையில் உள்ளன என்று ஆராய்ந்து பார்த்தால் அவையெல்லாம் உலக விஷயங்களிலே சிற்றின்பத்திலே ஈடுபட்டு சிக்குண்டு இருப்பதை காணலாம். அப்படி சிக்குண்டு இருப்பதனை நீங்கள் கெடுத்து, அதாவது அந்த விஷயங்களிலே ஈடுபடுவதை தவிர்த்து இறையுள்ளில் ஒடுங்கே எம்பெருமான் பக்கலிலே ஊன்றி வைப்பது என்பதே சாலச் சிறந்தது. இறையுள்ளில் ஒடுங்க. மேட்டிலே பாய்கின்ற நீரை பள்ளத்தில் உள்ள பயிரில் பாய்ச்சுவது போன்று அடையத்தக்க பொருளான எம்பெருமான் சர்வேஸ்வரன் விஷயத்திலே உனது கரணங்களை ஒடுக்குவாயாக. உனது கரணங்களை எம்பெருமான் பக்கலிலே நிலைநிறுத்துவாயாக என்பதாக உலகோருக்கு ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் உபதேசிப்பதாக இந்த பாசுர விளக்கம் அமைந்துள்ளது. இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருவங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.